என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வாழ்வதும் சாவதும் முன்னால் நாவல் பகுதி 18. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். 2 நாட்கள் ஓடிவிட்டது. செழியன் இன்று வருவான் நாளை வருவான் என்று இந்த 2 நாட்களும் எதிர்பார்த்து ஏமாந்து போன கயலின் முகம் காற்று போன பலூன் ஆகிவிட்டது. அதை கண்ட ஒரு பெண்மணி, கயல் என்ன ஆச்சு என்று கேட்டார். இல்லை என்று சமாளிக்கும் போது அவள் மனதிற்குள் ஒளிந்து கிடக்கும் பயம் கண்ணீராக வெளியே எட்டி பார்த்தது. தான் செழியனை இழந்து விடுவோம் என்ற பயம் அவளை கொன்று தின்று கொண்டு அல்லவா இருக்கிறது. தூங்காத இரவுகள் அவள் வாழ்க்கையில் தொடர்கதையாகிவிட்டது. இந்த நிலை எப்போது மாறும்? இல்லை, இறுதி வரை இதுதான் தன் நிலையாக இருக்குமோ? அவள் விழிகள் நிறைவதை கண்ட அந்த பெண்மணிக்கு அவள் செழியனை நினைத்து கலங்குவது புரிந்தது. அவளை வெளியே எங்காவது அழைத்து செல்ல விரும்பினார். ஆனால் இந்த நிலையில் அவர் அவளுக்காக வெளியே செல்வதாக அறிந்தால் அவள் மறுத்து விடுவாள் என்பதால், என்னன்னு தெரியல கயல், என்னுடைய மனசுல ஒரு பாரம். நான் வெளியே போக ஆசைப்படுறேன். இங்க பக்கத்துல ஒரு கார்டன் இருக்குல்ல, போய் கொஞ்ச நேரம் அங்க உட்கார்ந்துட்டு வரலாமா? அந்த பெண்மணி கேட்க, அவர் துணை இல்லாமல் தனியாக வசிப்பவர் ஆனதால் அவர் துணைக்கு அழைக்கும் போது மறுக்கவா முடியும்? அனைவருக்கும் பிபி, சுகர் அனைத்தும் பரிசோதித்தாகிவிட்டது. மருந்தும் கொடுத்தாகிவிட்டது. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இவரோடு சென்று வருவதில் தவறென்ன? அப்படி தன் மனதிற்கும் ஒரு நிம்மதி அல்லது அமைதி கிடைத்தால் நல்லதுதானே என்று அவள் மனமும் நினைக்க, மீனாவையும் உடன் அழைத்து செல்லலாம் என்று கயல் கூற அவரும் சரி என்றார். மூவரும் சில நிமிடங்களில் புறப்பட்டு விட்டனர். காலாறு நடந்து அந்த பூங்காவையும் எட்டிவிட்டனர். உள்ளே வரும்போதே தங்களோடு பணிபுரிந்த டாக்டர் சத்யபாமாவும் அவர் அருகில் அமர்ந்து சிரித்து சிரித்து பேசிக் கொண்டிருக்கும் நந்தனாவையும் கயல் பார்த்து விட்டாள். மீனாவின் கண்ணிலும் அவர்கள் சிக்க, கயல், அது நந்தனா தானே? 1-2 தடவை ஹாஸ்பிட்டல்ல நான் பார்த்திருக்கேன் என்றாள். ஆமா மீனா, அது நந்தனா தான். என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கா? மீனாவின் வார்த்தையில் சந்தேகம். செழியனை வேறு காணவில்லை. இவளோ மட்டற்ற மகிழ்ச்சியிலும் இருக்கிறாள். அதுதான் அந்த சந்தேகத்தின் பொருள் என்று கயலுக்கு புரிந்தது. மனதில் புதைந்து கிடக்கும் பயம் இப்போது மெல்ல புகைய ஆரம்பித்தது. நந்தனாவின் மகிழ்ச்சியும் சிரிப்பும் கயலின் பீதி என்னும் நெருப்பில் ஊற்றிய எண்ணெயாக அது சுடர் விட்டு எரிய ஆரம்பித்தது. கயல் சோர்ந்து போனாள். வீழ்ந்து விடாமல் இருக்க மீனாவின் கரத்தை இறுக பற்றினாள். அவள் பயம் மீனாவையும் தொற்றிக் கொண்டது. கயல், நீ போய் செழியன் சார பார்த்துட்டு வந்துடு, அதுதான் நல்லது என்றாள். அதுக்கு முன்னாடி டாக்டர் சத்யபாமா கிட்ட அவ என்ன பேசிட்டு இருந்தான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. சரிதான், ஆனா எப்படி கேட்க முடியும் கயல்? தெரியல. சரி, நீ இவங்களை பாத்துக்க, நான் போய் சத்யபாமா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே நந்தனா டாக்டர் சத்யபாமாவிடம் விடை பெற்று எழுந்து சென்றாள். அம்மா, அதுவும் அங்க உட்கார்ந்து இருக்காங்கல்ல, அது என்னுடைய ஃப்ரெண்டு, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். அந்த பெண்மணியிடம் அனுமதி பெற்றவள் சத்யபாமாவை நெருங்கினாள். கயலை கண்டு முகம் மலர்ந்த டாக்டர் சத்யபாமா, ஹலோ கயல், நீங்க பிரான்ஸ்ல தான் இருக்கீங்களா என்று வியப்போடு கேட்க, ஆமா டாக்டர், நான் இங்கதான் இருக்கேன் என்று கூறியபடியே அவள் அருகில் வந்து அமர்ந்தாள் கயல். நான் வெளியே எங்க போனாலும் உங்களை தேடாத நாளே இல்ல தெரியுமா? இன்னைக்கு கூட இங்க வந்து உட்கார்ந்துட்டு உங்களை தேடும் போதுதான் உங்க ரெக்கமெண்ட்ல என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த நந்தனா கண்ணுல சிக்கினாங்க. 2 தடவை செக்அப்க்கு வந்திருந்தாங்க. ஒரு தடவை நார்மல் செக்அப், 2வது தடவை டிஎன்ஏ டெஸ்ட். அதுக்கப்புறமா அவங்க வரவே இல்லை. என்ன ஆச்சுன்னு விசாரிக்கும் போது ஒரு பெரிய கதையே சொல்லிட்டு போறாங்க. கதையா? என்ன கதை? ஆர்வத்தை மனதில் மறைத்து விட்டு சாதாரணமாக கேட்டாள் கயல். இவங்க கணவர் இவங்க மேல சந்தேகப்பட்டுதான் டிஎன்ஏ டெஸ்ட் செய்ய சொன்னாரு. அதை இவங்க கிட்ட சொல்லாம செய்யக்கூடாது, அது நமக்கு பிரச்சனை ஆயிடும். அதனால டிஎன்ஏ டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட சொல்லி இவங்க அனுமதியை வாங்கினதுக்கு அப்புறமா தான் அந்த டெஸ்ட எடுத்தேன். குழந்தை இவங்க கணவரோடதுன்னு உறுதியாயிடுச்சு. அதுக்கப்புறமா ஏன் செக்கப்புக்கு வரலன்னு கேட்டதுக்கு, முதல் கணவரோட எனக்கு தொடர்பு இருக்குன்னு சந்தேகப்பட்டு என்னுடைய இப்போதைய கணவர் என்ன அடிச்சுட்டாரு, மாடியிலிருந்து உருண்டு கீழே விழுந்து கரு கலைஞ்சிருச்சு. இப்படி அடிக்கிறவர் கூட எப்படி வாழ முடியும்? பயமா இருந்தது. இதையே காரணம் காட்டி விவாகரத்து கேஸ் போட்டிருக்கேன். என்னுடைய முதல் கணவரோட சேர்ந்து வாழவும் ஆசைப்படுறேன். ஆனா 2வது கணவர் எனக்கு விவாகரத்து கொடுக்க மறுக்கிறாரு. இப்போ ஒரு வழியா பிரச்சனைகள் முடிவுக்கு வருது. கூடிய சீக்கிரமே விவாகரத்து கிடைச்சிடும். விவாகரத்து கிடைச்சதும் என்னுடைய முதல் கணவருக்கும் எனக்கும் உடனே கல்யாணமும் நடந்துடும். விவாகரத்து கிடைக்க லேட்டானா கூட பரவாயில்ல,
என்னுடைய பையன் உன்னை கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லி என்னுடைய முதல் கணவருடைய அம்மா சொன்னாங்க, அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. காலம் எந்த அளவு மாறி போச்சுன்னு பாத்தீங்களா கயல்? முதல்ல ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் வேண்டான்னு சொல்லி அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் சரியில்லைன்னு சொல்லி அவரையும் விவாகரத்து பண்ணிட்டு திரும்பவும் முதல் கணவரையே கல்யாணம் பண்ணிக்க தயாராயிட்டா இந்த பொண்ணு. முன்னாடி இப்படி எல்லாம் நடக்குமா? நம்ம நாட்டிலேயே இருந்தா கூட இவங்க இப்படி எல்லாம் செய்வாங்களா? பிரான்ஸ்ல இருக்கிற திமிர்ல தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கலிகாலம் வேற என்ன என்று கூறியவர், சரி அதையெல்லாம் விடுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க, இப்ப எங்க வேலை பாக்குறீங்க? சத்யபாமா கேட்டாள். பதில் கூறும் மனநிலையில் கயல் இல்லைதான். ஆனாலும் அவள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கூற வேண்டும் அல்லவா? சிறிது நேரம் அவளோடு பேசிவிட்டு எழுந்து வரும்போது கயலின் இதயம் கனக்கிறது. செழியன் நிரந்தரமாக தன்னிடமிருந்து சென்று விட்டான் என்று அவள் மனம் நம்பியது. அப்படி எதுக்கு கடவுளை திரும்பவும் அவரை என்னுடைய கண்ணில காட்டின? இந்த கடைசி சந்திப்பு நிகழாமலே இருந்திருக்கலாம். நிறைந்த விழிகளை அந்த பெண்மணி பார்த்து விடாமல் துடைத்துக் கொண்ட கயல் ஒரு புன்னகையை உதட்டில் உட்ட வைத்துக் கொண்டு அவர்கள் அருகில் வந்தாள். ஆனால் அவளையே கவனித்துக் கொண்டிருந்த மீனா அவள் மனம் அழுவதை அறிந்தாள். ஒரு 2 மணி நேரம் பூங்காவில் அந்த பெண்மணிக்காக செலவிட்ட பின் வீடு திரும்பி விட்டனர். அந்த பெண்மணியை பத்திரமாக அவரது அறையில் விட்டு வெளியே வரும்போது மீனா கயலின் கரத்தை பிடித்தாள். என்ன நடந்தது கயல் என்று கேட்டவளை வேதனையோடு பார்த்தவள் நடந்ததை கூற, இனியும் நீ பொறுமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ இப்படி ஏமாளியா இருக்கவே கூடாது கயல். நீ புறப்படு, போய் உன்னோட செழியனை சந்திச்சு உன்னுடைய காதல அப்படியே கொட்டி தீர்த்துடு. அந்த காதலுக்கு மேல அவருடைய அப்பா அம்மா பேச்சுக்கு எந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்கக்கூடாது. அவங்களை எதிர்த்து உன்னை கட்டிக்க அவரு தயாராகணும். நீ கிளம்பு என்றாள். வேண்டாம் மீனா, அது தப்பு. அவருடைய வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா நான் எதுக்கு அவருக்கு மனைவி ஆகணும்? அவங்க வீட்டுல இருக்கிறவங்களை பத்தி நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. அவருக்கு உன்னதான் பிடிச்சிருக்கு. நந்தனாவை திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்க அவருக்கு விருப்பம் இல்ல. ஆனா அவங்க வீட்டுல இருக்கிறவங்கள அந்த நந்தனா நல்லா ஏமாத்தி இருக்கா. அதனாலதான் அவங்க இப்படி பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கு கல்யாணம் நடக்கவே கூடாது. நீங்க 2 பேரும் தான் சேர்ந்து வாழணும். இதுதான் என் ஆசை. நீ புறப்படு. இல்ல மீனா, இந்த நிலைமையில நான் போய் அவரை சந்திக்கிறது சரியில்லை. இந்த நிலைமையில தான் நீ போய் அவரை சந்திக்கணும். அப்பதான் உன் மனசுக்குள்ள புதைச்சு கிடக்கிற காதல் முழு வீச்சோட வெளிப்படும். உன்னுடைய காதலை முழுமையா அவருக்கு உணர்த்த உன்னால முடியும். நீ கிளம்பு. கட்டாயப்படுத்தி ஒரு டாக்ஸி பிடித்து அவளை ஏற்றி அனுப்பி வைக்கும் போது, செழியன் சார சந்திக்காம நீ திரும்பி வரவே கூடாது, இது ஏன் மேல சத்தியம் என்றவள் கயலின் கரத்தை பிடித்து தன் தலையில் வைத்தாள். இதை கயல் எதிர்பார்க்கவில்லை. மீனாவை சமாதானம் செய்யதான் புறப்படுகிறாள். வெளியே சுற்றிவிட்டு, செழியனை பார்த்து விட்டேன், எங்கள் திருமணம் நடக்காது என்று கூறிவிடலாம் என்றுதான் நினைத்தாள். அதை மீனா எப்படியோ மோப்பம் பிடித்து விட்டாள். அதனால்தான் அவளை இப்படி பூட்டியும் விட்டாள். உண்மையில எனக்கு நம்பிக்கை இல்ல, அதனால உன் கூட வரணும்னு எனக்கு ஆசைதான். ஆனா அது உன்னுடைய காதல நீ வெளிப்படுத்த ஒரு தடையாயிடும். அதனாலதான் நான் உன் கூட வரல. இப்ப இந்த சத்தியம் உன் கூட இருக்கும்ல, அது நானே உன் கூட இருக்கிற மாதிரிதான். இனி நான் உன்னை தைரியமா தனியா அனுப்புவேன். நீ போய் செழியன் சார பார்த்து பேசிட்டு வா. இல்ல உன் காதல கொட்டி தீர்த்துட்டு வா, புரியுதா என்று கூறி அனுப்பி வைத்தாள். கயலின் டாக்ஸி செழியன் தங்கி இருக்கும் பிளாட்டை நெருங்கி கொண்டிருக்கிறது. மீனா சத்தியம் வாங்கி அனுப்பியதால் மட்டுமே செழியனை சந்திக்க முடிவு செய்தாலே தவிர, இப்போதும் தன் காதலை எல்லாம் செழியனிடம் கொட்டிவிட்டு அவனோடு சேர்ந்து வாழும் எண்ணம் அவளுக்கு துளியும் இல்லை. அவனை சந்தித்து இருதலை கொள்ளி எறும்பாக துடிப்பவனுக்கு ஆறுதல் கூறி, உங்க அப்பா அம்மா விருப்பப்படி நீங்க நந்தனாவையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க, எனக்கு இந்த கவலையும் இல்ல, என்ன நினைச்சு நீங்க கலங்க வேண்டாம் என்று கூறதான் வருகிறாள். கயலின் டாக்ஸி செழியனின் இருப்பிடத்தை நெருங்கிக் கொண்டே இருக்க அவளது இதய துடிப்பு அதிகரித்துக் கொண்டே சென்றது. அவன் அலுவலகத்தில் இருந்து வரும் நேரம் ஆகிவிட்டது. ஆனாலும் அவன் வீட்டில் இருப்பானோ இல்லையோ என்ற சந்தேகம் கயலின் மனதில் இருக்க, டாக்ஸியில் இருந்து இறங்கியவள் தயங்கிதான் செழியனின் பிளாட்டை நோக்கி நடந்தாள். பிளாட்டையும் எட்டியாகிவிட்டது. கதவை தட்ட கையை உயர்த்தியவள் என்ன நினைத்தாள் என்று தெரியவில்லை. கையை அப்படியே கீழே இறக்கி கதவின் கைப்பிடியை பிடித்து கதவை திறந்து பார்த்தாள். அது வெறுமனே சாத்தப்பட்டிருக்க கதவு திறந்து கொண்டது. அவள் உள்ளே கால் எடுத்து வைக்கும் போது ஹாலில் ஒருவரும் இருக்கவில்லை. ஆனால் அடுத்த நொடி
செழியன் குளித்துவிட்டு தலையை துவட்டியபடியே அவனது அறைக்கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான். கயலை கண்டு திகைத்து போனவனின் விழிகள் எதிரில் இருக்கும் அவனது அப்பா அம்மாவின் அறையை தழுவி மீண்டும் கயலின் மீது வந்து விழுந்தது. கயலின் கால்களோ அவனை நோக்கி அடி எடுத்தன. அவன் அருகில் வந்து விட்டவள், எப்படி இருக்கீங்க செழியன் என்று கேட்டாள். அவனால் பேச முடியவில்லை. அவன் அமைதியாக நிற்க, என்ன செழியன், என்ன இங்க எதிர்பார்க்கலையா, ஷாக்கா இருக்கா என்று கேட்டாள். கயல், நானே உன்னை சந்திக்க வர்றதா சொல்லி இருந்தேனே. சொன்னீங்க செழியன், ஆனா நீங்க என்ன சந்திக்கவே வரமாட்டீங்கன்னு இன்னைக்குதான் எனக்கு தெரியும். கயலின் குரலை கேட்டு அறையில் இருந்து செழியனின் அப்பா அம்மா கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தனர். ஆனால் கயல் அவர்களுக்கு முதுகை காட்டி நிற்பதால் அவர்களை அவள் பார்க்கவில்லை. செழியன் கண்டாலும் கயல் பேசுவதை தடுக்கவில்லை. நான் உன்னை சந்திக்க வரமாட்டேன்னு உங்ககிட்ட சொன்னது யாரு கயல்? தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க அப்பா அம்மா நந்தனாவே மருமகளா போதும்னு நினைக்கிறாங்க. நந்தனாவும் உங்களை கட்டிக்கதான் ஆசைப்படுறா. இவங்க விருப்பத்துக்கு மேல நம்ம விருப்பத்தை நாம கட்டி காப்பாத்தி நிம்மதியா வாழ்ந்துட எல்லாம் முடியாது. என்ன நினைச்சு நீங்க வருத்தப்பட தேவையில்லை. நான் சேஃபான இடத்துல இருக்கிறத நீங்களே பாத்தீங்கல்ல. என்ன காயப்படுத்த விரும்பாமதான் நீங்க என்ன சந்திக்க வரலன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்களை காயப்படுத்த நான் இங்க வரல. உங்க வேதனைகளை குறைக்கவும் உங்களுக்கு ஆறுதல் சொல்லவும் தான் உங்களை தேடி வந்தேன். நீங்க எப்ப வேணும்னாலும் என்ன பார்க்க வரலாம், என்கிட்ட பேசலாம், ஒரு ஃப்ரெண்டா என்று கூறும்போது அவள் விழிகள் பனித்தது. இப்படியெல்லாம் பேசதான் நினைக்கிற செழியன், ஆனா முடியல. 3வது தடவை நம்ம பிரியும் போது இனி உங்களை சந்திக்கவே கூடாதுன்னு தான் ஆசைப்படுறேன். இந்த பிரிவோட வழியை என்னால தாங்கிக்க முடியல. இனி ஒரு சந்திப்பையும் பிரிவையும் சத்தியமா என்னால தாங்கிக்க முடியாது. செத்துடுவேன். இது நம்ம கடைசி சந்திப்பு செழியன், அதனாலேயே இந்த சந்திப்பு எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் என்று கூறியவள் அவனை கட்டி அணைத்து அவன் உதட்டில் அழுத்தி முத்தமிட்டு, I love you so much என்று கூறினாள். செழியன் ஆடவும் இல்லை, அசையவும் இல்லை. அவனது அப்பா அம்மாவும் அதிர்ச்சியில் உறைந்து போய் அப்படியே நின்று விட்டனர். மெல்ல அவனிடமிருந்து விலகியவள், நாம 2 பேரும் சேர வேண்டியவங்களா இருந்திருந்தா அந்த சின்ன வயசுல கல்யாணம் செஞ்சுக்கிட்டப்பவே பிரிஞ்சு போயிருக்க மாட்டோம் செழியன். அது கூட பரவாயில்ல, அறியாத பருவம். பெரியவங்க ஆன பிறகாவது தேடி வந்து சேர்ந்திருப்போம். அதுவும் நடக்கல. அப்படின்னா நாம சேரவே கூடாதவங்க தானே. சரி, அப்படியே இருந்துட்டு போயிடலாம். நிறைந்த வழியும் விழிகளை துடைத்தவள், உங்களை விட்டு கொடுக்க எனக்கு கொஞ்சமும் மனமில்லை. நான் உங்களை அந்த அளவு நேசிக்கிறேன், என் உயிரை விட மேல. அதனாலதான் இனிமே உங்களை சந்திக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். இனி என் வாழ்க்கையில நீங்க இல்ல, உங்க வாழ்க்கையில நானும் இல்ல. நான் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துக்கு தவறி கூட நீங்க வந்துடாதீங்க பிளீஸ் என்று கூறியவள் திரும்பி நடக்க முயல அவள் கரத்தை பிடித்தவன் இழுத்து தன்னோடு சேர்த்தான். தன் அப்பா அம்மாவை பார்த்தவன், இவளை, என்ன உயிரை விட மேல நேசிக்கிற இவளை யாருக்காக, எதுக்காக நான் விட்டு கொடுக்கணும் என்று கேட்டான். அப்போதுதான் அவனது அப்பா அம்மாவை கயல் கண்டாள். அவள் விழிகள் அதிர்ச்சியில் அகல விரிந்தன. பகுதி 18 நிறைவடைந்தது. பகுதி 19 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.